Hello friends, இன்னைக்கு class 10 Maths chapter 1 exercise 1.4ல 12th sum பார்க்க போகிறோம். Question என்னன்னா, the function t which maps temperature in Celsius into temperature in Fahrenheitனு கொடுத்துருக்காங்க. சிம்பிள், இப்போ நம்ம ஒரு டீன்றது டெம்பரேச்சர்னு வச்சுக்கலாம். அதை செல்சியஸாக சொல்லும் போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் சிலையும் ஃபேரன்ஹீட்டாக சொல்லும் போது இன் டேர்ம்ஸ் ஆஃப் எஃப்லையும் சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ நமக்கு இதுதான் ஃபங்க்ஷன். இந்த டெம்பரேச்சருன்றது தான் அந்த ஃபங்க்ஷன். இதோ இந்த டி. இப்போ டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஃபேரன்ஹீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த கண்டிஷன் தான் நமக்கு இந்த ஃபுல் சமயம் ப்ரொசீட் பண்ண போகுது. இப்போ டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னு அர்த்தமா? இப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5c ப்ளஸ் 32 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதை நம்ம கிவனில் எழுதலாம். நம்ம ஃபஸ்ட்டு சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5c ப்ளஸ் 32ன்னு இருக்கா? இப்போ நம்ம இந்த எஃப்க்கு பதிலாக என்ன எழுதலாம்? டி ஆஃப் சின்னு எழுதலாமா? பிகாஸ் டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப்னாலோ எஃப் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் சினாலோ சேம் தானே. ஸோ இப்போ நம்ம இங்கே எஃப் இருக்க இடத்துல டி ஆஃப் சின்னு எழுத போகிறோம். ஏன் இப்படி எழுதுகிறோம் அப்படின்னா, இங்கே சி இருக்கா, அப்போ நமக்கு இந்த இடத்துலையும் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் வந்துச்சுன்னா, அந்த ஃபங்க்ஷன் சியில் இருந்துச்சுன்னா நம்ம சம போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால தான் நம்ம இந்த எஃப்க்கு பதிலாக டி ஆஃப் சின்னு எழுத போகிறோம். அப்போ 9/5c ப்ளஸ் 32 இந்த சைடு இருக்கிறத நான் அப்படியே தான் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சம்முக்கு வரலாம். சம்முக்கு வந்தால் ஈஸியாக புரிஞ்சிடும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க? டி ஆஃப் சி இருக்க இடத்துல டி ஆஃப் 0ன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இங்கே 0 போடுறோன்னு அர்த்தம். அதே மாதிரி இங்கேயும் 0 போடுறோம் அப்படின்னு அர்த்தம். இப்போ டி ஆஃப் சி இருக்க இடத்துல தான் இங்கே டி ஆஃப் 0ன்னு இருக்குது. அப்போ இங்கே சி இருக்க இடத்துல நம்ம 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 9/5 இன்ட்டு சி இருக்க இடத்துல 0 ப்ளஸ் 32. எனி நம்பர் இன்ட்டு 0 பண்ணுனா அந்த நம்பர் என்ன ஆகிடும்? டோட்டலாக 0 ஆகிடும். ப்ளஸ் 32ன்னு இருக்குது. இதை நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணணும்னா ஃபேரன்ஹீட்டில் ரெப்ரசன்ட் பண்ணணும். ஒன்ஸ் மோர் சொல்கிறேன், இங்கே டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு எஃப் தான். இங்கே நம்ம எஃப்னே வச்சுருந்தாலும் இங்கே சியில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டிய டேர்ம் என்னென்னா 0 தான். இப்போ இந்த எஃப் இருக்க இடத்துல டி ஆஃப் சியில் மாற்றணுமா? இங்கே எழுதுகிறப்பையும் நம்ம 32 டிகிரி செல்சியஸ்னு எழுதக்கூடாது. பிகாஸ் டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு ஃபேரன்ஹீட்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ இங்கே டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேரன்ஹீட்டில் தான் எழுதணும், இங்கே செல்சியஸ்னு எழுதிடக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். டி ஆஃப் 28ன்னு கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் 28 என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். சேம் ஃபார்மேட் தான். இங்கே சி இருக்க இடத்துல 9/5 இன்ட்டு 28 ப்ளஸ் 32ன்னு போடுறோம். அவ்வளோதான். இப்போது நம்ம இதை கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 9 இன்ட்டு 28 என்னன்னு கண்டுபிடிக்கலாம். இப்போ 9 இன்ட்டு 28 கண்டுபிடிச்சிட்டு டிவைட் பை 5ன்னு போட போகிறோம். இங்கே 2, இங்கே 7, 9 2s are 18, 18 ப்ளஸ் 7 25. ஓகே, 252 தான் நமக்கு ஆன்சரு. டிவைட் பை 5 ப்ளஸ் 32 இருக்கா? இப்போது இதை நம்ம டிவைட் பண்ணலாம். எப்படியே பண்ணலாம். நான் இங்கே போடுறேன். இங்கே 5 இருக்குது, இங்கே 252 இருக்குது. 5 5s are 25, 0 2 இருக்கிறோம், நோ யூஸ். ஸோ 0 வைக்கிறோம், பாயிண்ட் வச்சு 0 4s are 20, 0 ஆயிடுச்சு. அப்போ இங்கே நமக்கு ஆன்சர் 50.4ன்னு வருது. ப்ளஸ் 32 ஆட் பண்ணால் நமக்கு 50.4 ப்ளஸ் 32 ஆட் பண்ணோம் அப்படின்னா 82.4ன்னு கிடைக்கிது. இதையும் நம்ம எப்படி எழுதணும்? இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபேரன்ஹீட்டில் தான் எழுதணும், செல்சியஸில் எழுதக்கூடாது. இப்போது தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். தேர்ட் சப்டிவிஷனுடைய கொஸ்டின் என்ன? டி ஆஃப் -10 டி ஆஃப் -10ன்னு கொடுத்துருக்காங்க. டி ஆஃப் -10 இஸ் ஈக்குவல் டு சேம் 9/5c ப்ளஸ் 32. இங்கே சி இருக்க இடத்துல என்ன சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம்? 10 -10 ப்ளஸ் 32. இதை ஈஸியாக கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5, 5 2s are 10. இப்போ நமக்கு 9 இன்ட்டு -2ன்னு இருக்குது. அப்போ -18 ப்ளஸ் 32. இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும்? மைனஸ் பண்ணணும். ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸா? ஸோ நம்ம 18லேருந்து 32 போச்சுன்னா என்ன வருதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 ஆகிடும். 12ல் 8 போயிடுச்சுன்னா
4 இது ஒரு 1. ஓகே, இங்கே 14ன்னு கிடைக்கிது. கிரேட்டர் நம்பர் சைன் வந்து நமக்கு ப்ளஸ்ஸு. ஸோ +14 இதையும் ஃபாரன்ஹீட்டில் தான் எழுத போகிறோம் நம்ம. 4th சம்மில் இங்கே தான் எல்லாத்துலேயும் நமக்கு வேல்யூ இருந்துச்சு. இப்போ டி ஆஃப் சிக்கு பதிலாக சி இருக்க இடத்துல நமக்கு ஒரு வேல்யூ கொடுத்தாங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? டி ஆஃப் சி இஸ் ஈக்குவல் டு 212ன்னு கொடுத்துருக்காங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இப்போ ஃபஸ்ட்டு டி ஆஃப் சி என்னன்னு பார்க்கணும். டி ஆஃப் சி நமக்கு என்ன இருக்குது கொஸ்டின்லேயே 9/5c + 32ன்னு இருக்கா. அப்போ இங்கே டி ஆஃப் சி இருக்க இடத்துல நம்ம 9/5c + 32ன்னு எழுதணும். ஈக்குவல் டு 212. சிம்பிள் தான். இங்கே டி ஆஃப் சியுடைய வேல்யூவை அப்படியே எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். இதுதான் டி ஆஃப் சி டேர்ம். நமக்கு இங்கே இருக்கிற 212வை நம்ம அப்படியே வச்சுருக்கோம். அவ்வளோதான். இப்போ நம்ம இங்கே இருக்கிற நம்பரெல்லாம் ஒரே சைடாக கொண்டு போயிடணும். அப்போ 9/5c இஸ் ஈக்குவல் டு 212. இங்கே +32 -32 ஆகிடும் இந்த சைடு போகும்போது. நெக்ஸ்ட்டு இங்கே 9/5c இருக்கா. இப்போது 212லேருந்து ஒரு 32 மைனஸ் பண்ணலாம். 212லேருந்து ஒரு 32 மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இது 0 ஆகிடும். 21ல் 3 போயிடுச்சுன்னா 180 வரும். இங்கே 180. இப்போ நமக்கு தேவையான டேர்ம் என்ன? சி தான். சியை இங்கே வச்சுட்டு இந்த டேர்ம் இப்படி கொண்டு போயிட்டா இங்கே 180 இருக்கா. இது வந்து மல்டிப்ளையில் இருக்குது. அப்போ இந்த சைடு போகிறப்போ டிவைட் ஆகிடும். அதே மாதிரி ரெசிப்ரோக்கலாக ஆகிடும். இப்போ இங்கே 9/5 இருக்கா. அது இந்த சைடு போகிறப்போ 5/9 மாறிடும். அப்போ இந்த 5 மல்டிப்ளைலையும் இந்த 9 வந்து டிவைட்லேயும் வந்துடும். நமக்கு ஃபுல்லாக டிவிஷன் தான். இப்போ கேன்சல் பண்ணலாமா நம்ம? 9 1s are 9, 9 2s are 18. இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ 20 × 5 நமக்கு 100. ஒன்ஸ் மோர் சொல்கிறேன். இது இந்த சைடு வந்துச்சுன்னா 5/9 மாறிடுது. இந்த 9 டேபிளில் வந்து இந்த 9யும் 180யும் கேன்சல் பண்ணியிருக்கோம். 9 1s are 9. இது கேன்சல் பண்ணும்போது 20. அப்போ ஃபைனல் ஆன்சர் 100ல் வருது. இப்போது இங்கே தான் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறதுல ஒரு இது இருக்குது. நமக்கு இங்கே டி ஆஃப் சின்றது தான் ஃபாரன்ஹீட்டில் எழுதணும். ஆனால் இங்கே நம்ம கண்டுபிடிச்சது டைரெக்டாக சி தான். அப்படியா? அப்போ நம்ம செல்சியஸை கண்டுபிடிச்சா அது எப்படி எழுதுவோம் நம்ம? ஃபங்க்ஷன். இப்போ வந்து இது டி ஆஃப் சின்றப்போ இது ஃபங்க்ஷன் ஆஃப் செல்சியஸ். அதை நம்ம ஃபாரன்ஹீட்டில் ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஆனால் இது டைரெக்டாகவே செல்சியஸ் தான். அப்போ இதை ரெப்ரசன்ட் பண்ணும்போது நம்ம செல்சியஸில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இதே இங்கே டி ஆஃப் சின்னு இருந்துச்சு அப்படின்னா இதை ஃபாரன்ஹீட்டில் சொல்லுவோம். ஆனால் இங்கே டைரெக்டாக சின்னு இருக்கிறப்போ செல்சியஸில் தான் மென்ஷன் பண்ணணும். இது மட்டும் குழப்பிக்க வேணாம். டி ஆஃப் சின்னு இருந்துச்சுன்னா ஃபாரன்ஹீட்னு ரெப்ரசன்ட் பண்ணணும். வெறும் சின்னு இருந்துச்சுன்னா சியில் தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். இங்கே 5th சம்மில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டெம்பரேச்சர் when the celsius is equal to the Fahrenheitனு கேட்டிருக்காங்க. இப்போ செல்சியஸ்னா சியா இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சி இஸ் ஈக்குவல் டு எஃப். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, இங்கே நம்ம ஃபாரன்ஹீட்டை செல்சியஸாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம், செல்சியஸை ஃபாரன்ஹீட்டாகவும் ரெப்ரசன்ட் பண்ணலாம். இதுதான் அதோடைய அர்த்தம். இப்போ நம்ம முன்னாடி எழுதணும் பார்த்தீங்களா, எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5c + 32ன்றது நமக்கு எஃப்பாக இருக்கும். அதை நம்ம டி ஆஃப் சின்னு எழுதுவோம். இப்போ இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, இங்கே இந்த எஃப் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே எஃப் இருக்க இடத்துல நம்ம இங்கே டி ஆஃப் சின்னு போட்டோம். இந்த ஸ்டெப்பை அப்படியே இக்னோர் பண்ணிடலாம். நம்ம இந்த ஸ்டெப்பில் தான் இருக்கோம். இப்போ நம்ம கொஸ்டினில் தான் இருக்கும். இங்கே எஃப் இருக்க இடத்துல நான் சின்னு போட போகிறேன். அவ்வளோதான். நமக்கு இப்போ கொஸ்டின் என்ன? சி இருக்க இடத்துலையோ எஃப் போடலாம், ஆர் எஃப் இருக்க இடத்துலையோ சி போடலாம். இப்போ நம்ம இங்கே சி போட்டோன்னா நமக்கு சம்ம ப்ரொசீட் பண்ணுறதுக்கு சிம்பிளாக இருக்கும். நான் கொஸ்டினில் தான் இருக்கேன். செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட்னாலும் ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு செல்சியஸ்னாலும் சேம் தான். அப்போ நான் இங்கே எஃப் இருக்க இடத்துல நான் சின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அவ்வளோதான். அப்போது இப்போ நமக்கு எஃப் இஸ் ஈக்குவல் டு 9/5c + 32வா. இங்கே சி இருக்க இடத்துல வந்து அப்படியே வச்சுருக்கேன். இங்கே எஃப் இருக்க இடத்துல இப்போ இங்கே எஃப் இருக்க இடத்துல மட்டும் நான் சின்னு சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். அப்போது சி இஸ் ஈக்குவல் டு 9/5c + 32. இந்த ஸ்டெப்பு புரியலைன்னா என்கிட்ட நீங்கள் கமெண்ட்டில் கேட்டால் நான் சொல்கிறேன். இந்த ஸ்டெப் ஒன்ஸ் மோர் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி கூட போடுறேன். இங்கே நமக்கு சி எஃப் இருக்க இடத்துல நான் சின்னு போட்டிருக்கேன். அவ்வளோதான். அப்போ 9/5c + 32ன்னு இருக்கா. இப்போ நம்ம சி டேர்ம் எல்லாம் ஒரு சைடுக்காகவும் இங்கே கான்ஸ்டண்ட்டை ஒரு சைடாக வச்சுருக்கோம். நம்ம சி - 9/5c இஸ் ஈக்குவல் டு 32 அப்படின்னு இருக்குது.
இப்போ நமக்கு இதுக்கு என்ன அர்த்தம்னா இங்கே 1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ C/1 இருக்குது, 9/5C இருக்குது. இது ரெண்டுத்துக்கும் நம்ம LCM எடுத்தோம்னா இது ரெண்டுத்தையும் கிராஸ் மல்டிப்ளை, இந்த நம்பரை மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போது 5 × C 5C மைனஸ் 1 × 9 9 டிவைடட் பை 5 1s are 5. அவ்வளோதான். இங்கே இருக்கிற C இங்கே வந்துடும். இது நான் இங்கே கிளியராக எழுதுகிறேன். இப்போ C/1 மைனஸ் 9C/5 இருக்குது. இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன், இந்த ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ 5C மைனஸ் 9C divided by 5 1s are 5 is equal to 32. இப்போது 5Cலேருந்து 9C போயிடுச்சுன்னா நமக்கு மைனஸ் 4C divided by 5 is equal to 32. இப்போது இந்த டிவைடில் இருக்க 5 இந்த சைடு போயிடுச்சுன்னா மல்டிப்ளை ஆகிடுமா? மைனஸ் 4C is equal to 32 into 5. மைனஸ் 4C இங்கே இருக்குது. 32 into 5 என்ன ஆகும்? 32 into 5னா இது 10, இது 5 3s are 15 16 160 வச்சுருக்கேன். இப்போ இங்கே மல்டிப்ளையில் இருக்க மைனஸ் 4 இந்த சைடு போயிடுச்சுன்னா டிவைட் ஆகிடும். அப்போ 160 டிவைடட் பை மைனஸ் 4 டேபிள்லேயே நமக்கு 16 வருமா? அப்போ 4 1s are 4 4 4s are 16, இங்கே இருக்க 0 அப்படியே போட்டுடலாம். அப்போ சியுடைய வேல்யூ இங்கே மைனஸோட சேர்த்து மைனஸ் 40. இப்போ இதை நம்ம டிகிரியில் வந்து செல்சியஸில் மென்ஷன் பண்ணலாம். இப்போது சின்னு இருந்தால் செல்சியஸ்னு மென்ஷன் பண்ணுறோமா? இதே நம்ம F is equal toன்னு எடுத்திருந்தோம் அப்படின்னா அதை 40 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். அவ்வளோதான். இங்கே செல்சியஸில் கொண்டு வரவே மைனஸ் 40 டிகிரி செல்சியஸ்னு மென்ஷன் பண்ணிட்டோம். அவ்வளோதான் இந்த சம்.